கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த நாளின் காலையின் வெளிச்சத்தை காண்பதற்கு கிருபை கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் தேவ சத்தியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிற வார்த்தை என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், இருதயத்தின் நினைவுகளை வாய் பேசும். மத்தேயு 12வது அதிகாரம் 34வது வசனத்திலேயும், லூக்கா 6வது அதிகாரம் 45வது வசனத்திலேயும் இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கலாம். இருதயத்தின் நினைவுகளை வாய் பேசும். நாம் எதை நினைக்கிறோமோ அதைத்தான் நம்முடைய செயல் நமக்கு காண்பிக்கிறது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானதை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நினைவுகளை வாய் பேசும் என்று சொல்லுகிறார். நான் பொல்லாதவனாய் இருக்கிறேன் என்று எல்லோருக்கும் தெரியும், சக மனிதர்களுக்கும் தெரியும், ஆண்டவருக்கும் அது தெரியும். ஆனால் என்னை பார்த்து, அப்படிப்பட்ட குணத்தை உடைய என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீதான் பொல்லாதவனாய் இருக்கிறாயே, நீ நன்மையான காரியங்களை எப்படி உன் வாயிலிருந்து பேசுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு ஒப்பனையாக ஆண்டவர் கொடுக்கிற விளக்கம் என்னவென்றால், விரியன் பாம்பு என்று சொல்லுகிறார். விரியன் பாம்பிற்கும் பொல்லாத குணங்களை யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கும் ஒப்பனை இங்கு வேதாகமம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. விரியன் பாம்பு என்பது பாம்புகளிலே கடும் விஷத்தன்மை உள்ளது. அது தீண்டினால் மனிதர்கள் மரித்து விடுவார்கள் என்பதுதான் இயல்பான கருத்து. அதை போல பொல்லாத மனிதருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளும் அநேகரை வாழ்க்கை ஜீவிதத்திலிருந்து எடுத்து போடும் என்று நாம் அறிவோம். சில நேரங்களில் நம்முடைய பேச்சுக்கள் கருணாக்கு உள்ளவன் மேல் நீ பட்டுவிடாதே என்று சொல்லுவோம். இவன் பேசினால் அது நடக்கும் என்று அநேகர் சொல்வதை நாம் கேட்கிறோம். பிள்ளைகளே, ஒருமுறை ஆண்டவர் திருமுழுக்கு பெறுவதற்கு யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நானன் இடத்தில் வந்தார். அப்பொழுது அதற்கு முன்பு அநேக பிள்ளைகள் யோவான் ஸ்நானன் இடத்திலே ஞானமுழுக்கு எடுக்க வேண்டும் என்று வந்தார்கள். அவர்களை பார்த்து யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு உங்களை தப்பித்துக் கொள்வதற்கு வகை காட்டினவன் யார்? அன்பு பிள்ளைகளே, வரும் கோபத்திற்கு உங்களுக்கு தப்பித்துக் கொள்வதற்கு வகை காட்டினவன் யார்? இன்றைக்கு தேவ சமூகத்தில் அந்த குணம் படைத்த பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதற்கு அவர் சொல்லுகிற வார்த்தை, வரும் கோபத்திற்கு நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்க வந்திருக்கிறீர்கள். ரட்சிப்பு வேண்டுமென்றால் திருமுழுக்கு எடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. திருமுழுக்கு என்று சொன்னால் பழைய பாவங்களிலிருந்து நாம் விடுதலை பெற்று புது மனிதனாக சிருஷ்டிக்கப்படுவதைத்தான் மனமாற்றம் என்று ஆண்டவர் ஞானமுழுக்கு என்று சொல்லுகிறார். ஆனால் மக்கள், அந்த பரிசேயரும் சதுசேயரும் ஆண்டவருடைய வருகை நாளிலே, நியாய தீர்ப்பு நாளிலே அவருடைய பிள்ளைகளை அழைத்து செல்லக்கூடிய அந்த காலத்திற்கு முன்பு நாம் மனம் திரும்பவில்லை என்றால், மனம் மாறி நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை என்றால், ஆண்டவர் அப்படிப்பட்ட குணத்தை உடைய பிள்ளைகளை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லுகிறார். மத்தேயு 3:8 வாசிப்பீர்கள் என்று சொன்னால், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லுகிறார்.
அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் தங்களுடைய பேச்சுக்களினால் தங்களை மாத்திரமல்ல மற்ற மக்களுக்கும் கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை அவர்கள் பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடியும். அன்பு பிள்ளைகளே, வாய்மொழிகள் என்பது ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தும். சிலருடைய பேச்சுக்களை கேட்டுக்கொண்டே இருந்தால் அவர்களுடைய வாயில் புறப்படுகிற அந்த விளையாடுகிற அந்த வார்த்தைகளுடைய உச்சரிப்புகள் இன்னும் கேட்க வேண்டும் போல இருக்கும். சிலருடைய பேச்சுக்கள் கேட்கக்கூடாத அளவிற்கு நம்ம இருதயத்தை வெறுப்பாக்கிவிடும். இதற்கு காரணம் என்ன என்பதை நாம் யோசித்து பார்த்தால், நம்முடைய இருதயம் தீர்மானித்து விட்டது. நம்முடைய இருதயம் சில நேரங்களில் கெட்டவர்களை கூட நாம் இச்சிக்கக்கூடிய விரும்பக்கூடிய அளவிற்கு அவருடைய செய்கைகள் நம்முடைய இருதயத்தில் பதிந்து விட்டால், அது அவர்கள் தீமையை செய்தாலும் சரி, அதை நாம் ஒதுக்கிவிட மாட்டோம் என்பது நாம் எல்லோரும் அறியக்கூடிய உண்மை. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இருதயத்தின் நினைவுகளை வாய் பேசும். நீ இருதயத்தில் என்ன நினைக்கிறாயோ அதை செயல்பாட்டில் உன்னுடைய வாய் உனக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் மற்றும் ஒரு உவமையை சொல்லுகிறார். மரம் நல்லது என்றால் அதன் கனிகளும் நல்லதாகத்தான் இருக்கும். மரம் கெட்டது என்றால் அதன் கனிகளும் கெட்டதாகத்தான் இருக்கும். மரமானது அதன் கனியினாலே அறியப்படும் என்று மத்தேயு 12:33 சொல்லுகிறது. நம்மை மரம் என்று ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கிறார். விரியன் பாம்புக்கு ஒப்பாக ஒப்புக் கொடுக்கிறார். சங்கீதக்காரர் பாடும்போது அவன் வாயின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். மனிதருடைய பேச்சுக்கள் சூதுவாது நிறைந்தவைகளாக இருக்கக்கூடாது. வெளிப்படையாக பேச வேண்டும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லை என்றும் தான் சொல்ல வேண்டுமே தவிர, அதில் கண்ணி வைத்து சூதுவாது வைத்து சிலடை கருத்துக்குள்ள எண்ணங்களை நம்முடைய வார்த்தைகளால் நாம் உபயோகப்படுத்தக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த போதனைகள் எல்லோருக்கும் பொருந்தும். சிலர் அதை தேடி வராதபடியால் அவர்களுடைய பேச்சுக்களே அவர்களை குற்றப்படுத்தும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 12:36 சொல்லுகிறது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்குக்கு கொண்டு வரப்படும் என்று சொல்லுகிறார். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்குக்கு கொண்டு வரும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இருதயத்தின் நினைவுகளின் பலன் ஆண்டவரை அண்டிக் கொண்டிருக்கிற நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். நாம் உண்மையில் விரியன் பாம்பு குட்டிகளா அல்லது கெட்ட மரங்களா என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். மற்றவர்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்காமல், ரட்சிப்பு ஒரு தனி மனிதனுடைய தீர்மானம். மற்றவர்களை பார்த்து அது ரட்சிப்பு என்று நாம் நம்பி செல்லவும் கூடாது. மற்றவர்களை பார்த்து இதுதான் நல்லது என்று நாம் தீர்மானம் எடுக்கக்கூடாது. எனக்கு அது விருப்பம், அதை நான் பின்பற்றுகிறேன். ஆனால் என்னை போல நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் வெளியரங்கமாக வைக்கப்பட்டு இருக்கிறது. மறைக்கப்பட்ட பொருள் ஒன்றும் வேதாகமத்தில் இல்லை. நல்லது கெட்டது என்பதை ஆண்டவர் தனித்தனியாக நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். இந்த நல்ல ஈவுகளை நாம் பெற்று நாம் நடக்கும்போது நமக்கு கொடுக்கப்படுகிற குணங்கள் எப்படிப்பட்ட மேன்மையை கொடுக்கும் என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள் நம்மை எந்த அளவுக்கு நம்மை பலப்படுத்துகிறது என்பதை சற்று யோசிப்போம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரத்தை நாம் 45வது வசனத்தை வாசிப்போம் என்றால், நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான்.
பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும் என்று சொல்லுகிறார். நல்ல மனிதன் தன் இருதயமாகிய பொக்கிஷம், இந்த இருதயம் ஒரு பொக்கிஷம் போன்றது, ஒரு பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு கிடங்கு போன்றது, ஒரு பண்டகசாலை போன்றது. இதிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு எண்ணங்களும், ஒவ்வொரு திட்டங்களும் மனிதர்களுடைய நலனுக்கு மாத்திரமே இருக்க வேண்டுமே தவிர பொல்லாப்பை செய்யக்கூடிய எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய பேச்சுக்கள் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல மனுஷனுடைய இருதயம் நல்ல பொக்கிஷமாக இருக்கும், கெட்ட மனிதனுடைய இருதயம் கெட்ட பொக்கிஷமாக இருக்கும். அப்படி என்றால் அந்த பொக்கிஷம் எதிலால் ஈர்க்கப்பட்டு இருக்கிறதோ, அந்த பொக்கிஷம் எதனால் முழுமையாக சூழப்பட்டு இருக்கிறதோ, அதிலிருந்து வரக்கூடிய தண்ணீரும், அதிலிருந்து வரக்கூடிய பானங்களும், அதிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒவ்வொரு சொற்களும் அந்த குணத்தை பெற்றதாகத்தான் இருக்கும். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நம்முடைய பொக்கிஷமாக இருதயம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? எல்லோரும் அறிந்திருக்கிற ஒன்று. ஆனால் இந்த இருதயத்தை நாம் நல்லது என்று நமக்கு அறிவித்தால் ஆண்டவர் அதற்கு மகிழ்ச்சியை தெரிவிக்கிறார். அது கெட்டது என்று நம்மால் அறியப்படும் போது அதை நாம் மாற்றிக்கொள்வதற்கு, நல்லவைகளாக மாற்றிக்கொள்வதற்கு நமக்கு ஆண்டவர் தருணத்தை கொடுக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம் என்றால், எல்லாவற்றை பார்க்கணும் உங்கள் இருதயமே திருக்கொள்ளுதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். எல்லாவற்றை பார்க்கணும் உங்கள் இருதயமே திருக்கொள்ளுது மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 3வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு 27வது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நன்மை செய்யும்படி நமக்கு திராணி இருக்கும்போது, எது நன்மை செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அந்த நினைவுகளை நாம் உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தின் நியமங்கள் தேவ சமூகத்தில் எந்த அளவு நம்மை பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ரோமர் 7வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு இருதயத்தினுடைய நினைவுகளை குறித்து அங்கு ஆண்டவர் என்னென்ன செய்கைகளை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் என்பதை நாம் வாசிக்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், மார்க்கு 7வது அதிகாரம் 21, 22 சொல்லுகிறது. எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஸ்தகங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாதவைகளாகிய இவைகளை எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்படுகிற மனுஷன் உள்ளத்திலிருந்து புறப்படும் போது அது மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? மார்க்கு 7:20 சொல்லுகிறது, மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அன்பு பிள்ளைகளே, இந்த இருதயம் எப்படி நம்முடைய சரீரத்தை சுத்திகரிப்பதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்துகிறது? இரத்த மாற்றங்கள் எல்லாம் இருதயத்தின் மூலமாகத்தான் நமக்கு நடக்கும். அதே போல ஒரு மனிதனுடைய வெளிப்புற தோற்றத்தை நாம் உள்ளத்தின் தோற்றத்திலிருந்து கண்டுபிடித்து விடலாம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று தமிழ் சொல்லி இருக்கிறது. The face is the index of the mind என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த இருதயத்தின் நினைவுகளின் பலனை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால்
நம்ம இருதயத்தில் எந்த நினைவிலும் பொல்லாங்கு இருக்கக்கூடாது. சங்கீதக்காரர் பாடும்போது 51:10 சொல்லுகிறார், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் நல்ல முறையில் செயல்பட வேண்டுமென்றால் நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். எரேமியா 4:14 சொல்லுகிறது, இஸ்ரவேலே, உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு, எந்த மட்டும் அக்கிரம சிந்தைகள் உன் உள்ளத்திலே தங்கி இருக்கும் என்று சொல்லுகிறார். பொல்லாங்கானவைகள் எதுவரைக்கும் என் இருதயத்தில் காணப்படுகிறதோ நான் என் இருதயத்தை சுத்தமாக்க முடியவே முடியாது. அந்த பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் தேவ சமூகத்தை நாடி தேவனிடத்தில் செல்வோம். லூக்கா 1:37 சொல்லுகிறது, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொல்லுகிறார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பொல்லாங்கான இருதயம் உங்களுக்குள் இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் அதை மாற்றிக்கொள்வதற்கு இன்றைக்கு தேவ சகாயத்தை நாடுவோமா? வாருங்கள், தேவனோடு நம்ம ஒப்புக் கொடுப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி உம்முடைய வல்லமையின் கரம் எங்களை சுத்திகரிக்க உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கெட்ட சிந்தையை எங்களுடைய உள்ளத்திலிருந்து மாற்றி நல்ல சிந்தையை உருவாக்குவதற்கு உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்களுக்கு தந்து எங்களை மாற்றும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, சுத்த இருதயத்தை ஆட்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை ஆண்டவர் இன்றைக்கு தம்முடைய வார்த்தைகளின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு நம் அனைவருக்குள்ளும் அவருடைய பிரசன்னம் தங்கி கர்த்தருடைய சிட்சையில் நம்மை ஒப்புக் கொடுக்க தேவ சமூகத்தை நாடுவோம். நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.